ஒரு குடும்பத்துக்கே ஒரு அப்பா அம்மாவுக்கு சரியான பிள்ளையா இல்ல, பெத்த பிள்ளைங்களுக்கு சரியான தகப்பனா இல்ல. தமிழ்நாட்டு கலாச்சாரம் உங்களுக்கு ஒருத்தலாத மேட்டரா? தமிழ்நாடு கலாச்சாரம் பண்பாடு உங்களுக்கு ஒருத்தலாத மேட்டரா? தமிழ்நாடு குடும்ப உறவுகள். ஆனா தமிழ்நாட்டு போல தமிழர்கள் போல ஒரு குடும்ப பின்னணி, குடும்ப உறவு, குடும்ப பிணைப்பு, கணவனுக்காக மனைவியும், மனைவிக்காக குழந்தைகளும், குழந்தைக்காக அம்மாவும் அப்பாவும் உயிரை விடுற, பாசத்தால துடிக்கிற இந்த மாதிரி குடும்ப அமைப்பு, ஃபேமிலி செட்டப் உலகத்துல எந்த மூலையில இருக்கு? கலாச்சாரமும் ஆன்மீகமும் இது வழியா வளர்ந்துட்டே இருக்கும்போது ஆன்மீகத்துல நிறைய மூட நம்பிக்கைகளை RSS மூலமாக, பார்ப்பனர்கள் மூலமாக கொண்டு வந்து சதி செய்து இருந்த போது அதிலிருந்து நம்மளை மீட்டெடுப்பதற்காக பெரியார் அவர்களும், NS கிருஷ்ணன் போன்றவர்களும், MR ராதா அவர் போன்றவர்களும், பேரறிஞர் அண்ணா போன்றவர்களும், முத்தமிழர் டாக்டர் கலைஞர் போன்றவர்களும், MGR போன்றவர்களும் அவர் செய்கிற அந்த தவறான செய்கையால் எங்க வீட்டுல இருக்க தம்பி தங்கைகள் கூட குடும்ப விஷயத்துல அவரை ஃபாலோ செஞ்சிடுவாங்கன்னு ஒரு பெரிய பயம் இருக்கு மேம். வணக்கம் நேயர்களே, இப்படிக்கு இவர்கள் யூடியூப் சேனலில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அதாவது பாத்தீங்கன்னா, தாவேகா வந்த உடனே நிறைய மாற்றங்கள் நடக்கும்ட்டு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க கொடுத்திருக்கக்கூடிய திட்டங்களும் அவங்க நடந்துக்கக்கூடிய விஷயங்களும் பார்க்கும்போது ஒரு சிலர் சொல்றாங்க அருவருக்கத்தக்க வெறுப்பு மிகுந்த ஒரு விஷயங்களா பார்க்கப்படுது தாவேகா கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களும். இதுல பாத்தீங்கன்னா விஜயோட பர்சனல் லைஃப் விஷயம், அதை பத்தி நம்ம பேசணும்னா பேசிக்கிட்டே போலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. தொடர்ந்து இதை பத்தெல்லாம் என்னோட பேசுவதற்காக, கலந்துரையிடுவதற்காக இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு வல்லரசு அவர்கள். வாங்க சார் சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேம். யார்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசுறோமோ இல்லையோ, பத்திரிகை துறையை சார்ந்தவங்க கிட்ட இருந்து பேசுறதுன்றது ஒரு சால சிறந்த ஒரு விஷயமா நான் பாக்குறேன். இத ஒரு குடும்பம்ன்றது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒண்ணு. கணவன் மனைவி பந்தம்ன்றது, தாய் தகப்பன் பிள்ளைகள் அப்படின்றதுல எவ்வளவு அழகான ஒரு சூழ்நிலை. நம்ம குடும்பத்தை பத்தியும், நம்முடைய இந்த அமைப்புகளை பத்தியும், நம்மளுடைய இதிகாசங்களாக இருக்கட்டும், நம்ம கலாச்சாரமாக இருக்கட்டும், நம்முடைய மூதாதையர்களாக இருக்கட்டும், நம்முடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், இதுதான் இந்த அன்புன்றதுல குடும்பத்துல தான் உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு தாவேகாண்ட ஒரு கட்சியின் தலைவர், அவருடைய செயல்பாடுகள் தன்னுடைய பர்சனல் லைஃப்குள்ள நுழைய வேண்டாம், ஆனாலும் பொது வெளியில வந்துட்டதுக்கு அப்புறம் அது பர்சனல் விஷயங்கள் நம்ம கலந்து ஆலோசிக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துல மக்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதனால இந்த கேள்வியை கேட்கிறேன். ஒரு குடும்பத்தை வழி நடத்த தெரியாதவருக்கு எப்படி ஒரு கட்சியை, ஆட்சியை கொடுத்தா வழி நடத்த முடியும்ட்டு. சோ தொடர்ந்து இதை பத்தி சொல்லுங்களேன், உங்களுடைய கருத்து எதுவா இருக்கு? உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு நல்ல பாட்டு ஒண்ணு இருக்கு, சம்சாரம் அது மின்சாரம் அப்படின்னு ஒரு நல்ல பாட்டு இருக்கு. உண்மையில சம்சாரம் மனைவி இல்லத்தை ஆள்பவர்கள் மட்டுமல்ல, இல்லத்தையே ஆண்டு இந்த நாட்டை ஆள்வதற்கு உண்டான அடிப்படை தகுதிகளை ஒரு குடும்ப தலைவனுக்கும் நாட்டை ஆள்கிற தலைவனுக்குமே கொடுக்கக்கூடிய அனைத்து தகுதிகளும், திறமைகளும், உரிமைகளும் கொண்ட மாபெரும் படைப்பாகத்தான் இந்த இயற்கை பேராற்றல் பெண் எனும் மனித நேயமுள்ளவர்களை இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறது. அந்த வகையில சம்சாரம் அது மின்சாரம் தான். மின்சாரத்தை தொட்டாலே ஷாக் அடிக்கும், சம்சாரத்தை தொட்டாலும் ஷாக் அடிக்கும். அவர்களுடைய தாய் உள்ளம், தியாக உணர்வு, மற்றவர்களை அரவணைக்கக்கூடிய சக்தி, பக்கத்து வீட்டுல இருக்கிற குழந்தைகளுக்கும் ஒரு அம்மா போலதான் அவங்க நடந்துப்பாங்க. அந்த மாதிரியான பெண்கள் நம்ம சமூகத்துல, குறிப்பாக இந்தியாவுல, தமிழ்நாட்டுல பெண்கள் இறைவனாக போற்றப்படுகிறவர்கள். ஒரு இறைக்கு ஈக்குவலாக அவர்களை நாம வச்சு அவங்களை கொண்டாடிட்டு இருக்கோம். காரணம் என்னன்னா அவர்களுடைய பண்புகள், தியாக உணர்வு, அவங்க எதையும் தியாகம் செய்ய எந்த நிமிஷமும் துணிந்தவர். சமீபத்தில் கூட கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில கூட ஒரு ரிசர்ச் பண்ணாங்க, உலகத்திலே பெஸ்ட் நிர்வாகி யாரு அப்படின்னு கேட்கும்போது யாரோ சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, கம்பெனியோட CEO சொன்னாங்க, நாட்டை ஆள்கிற பிரதமர் என்றார்கள் சில பேர், நாட்டை ஆள்கிற முதல்வர் என்றார்கள் சில பேர். ஆனா அந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியோட ஆய்வு என்ன சொல்லிச்சுன்னா, ஒரு சாதாரண குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு குடும்பத்துக்கு தலைவியா இருக்கிற அந்த தாய் தான் சிறந்த நிர்வாகி என்று சொன்னாங்க. எதன் அடிப்படையில் சொன்னாங்கன்னா, ஒரு கணவனுக்கு வேலை இருக்கும், வேலை இல்லாம போகும், வருமானம் நிறைய இருக்கும், கம்மியா இருக்கும், 4 குழந்தைங்க 2 குழந்தைங்க படிக்கணும், அப்படிலாம் இருக்கும்போது கணவன் 100 ரூபாய் கொடுப்பார். அந்த 100 ரூபாய்க்குள்ள அந்த அம்மா அரிசியை வாங்கி, காய்கறிகளை வாங்கி சமைச்சு வச்சிருவாங்க. 4 குழந்தைங்கள ஒரு குழந்தை அதிகமா சாப்பிடும், ஒரு குழந்தை கம்மியா சாப்பிடும். கடைசி வரைக்கும் எந்த வீட்லயும் நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அம்மாக்கள் அந்த சாதத்தை பொங்கி வச்சிருக்கிற அந்த சட்டியை ஓப்பனா வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு அப்பா அவங்க கணவன் கேட்பார், நல்லா இருக்கு சாப்பாடு அதிகமா கொஞ்சம் போட்டுவாங்க. ஒரு 2வது குழந்தை கேட்க, அம்மா இன்னும் கொஞ்சம் போட்டுவாங்க, போட்டே இருப்பாங்க. தவிர அவங்க அல்ல அந்த சாதம் வந்துட்டே தான் இருக்குமே தவிர அவர்கள் அந்த பாத்திரத்தை குழந்தைகள் பக்கமாவோ அந்த கணவன் பக்கமா காட்ட மாட்டாங்க. ஏன்னா அதுல சாதம் கம்மியா கூட இருக்கலாம். அப்ப அவர்களுக்குள்ள மனத்துல
ஒரு தாக்கம் இருந்துடக்கூடாதுக்காக தனக்கு இல்லாட்டி கூட தன்னுடைய குழந்தைகளுக்கு தன்னுடைய கணவர்களுக்கு இட்டு இட்டு வளர்ப்பவள் தான் தாய். அந்த தாய் குலங்கள் தமிழ்நாட்டுல போற்றப்படுகிறார்கள். ஏன் இவ்வளவு விஷயத்த சொல்றோம்னா, ஒரு இன்றைக்கு தமிழகத்தை ஆள துடிக்கிற திரைத்துறையிலிருந்து வந்திருக்கிற நேற்று முளைத்த காளான்களாக இருக்கக்கூடியவர்கள் விஜய் அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆளணும் துடிக்கிறார். ஆனா அவர் வீட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனை, அது வீட்டுக்குள்ள நடந்தா அந்த பிரச்சனையில தனிநபரோ இல்ல பொதுவெளியிலோ நம்மளாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனே இண்டிவிஜுவல் தனிப்பட்ட நபருக்கான உரிமைகளை பத்தி பேசுது. அது நம்ம அதை வணங்குறோம், அதை வரவேற்கிறோம். ஆனா அவருக்கும் அவர் மனைவிக்கும் உண்டான பிரச்சனை சுமூகமாக வீட்டிற்குள்ளே தீர்க்கப்படாமல் அது பொதுவெளிக்கு அவருடைய மனைவியே கொண்டு வந்ததன் காரணமாகத்தான் இன்று நாம் அதை விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால நீங்க இதை தனிப்பட்ட விஷயம் நம்ம விவாதிக்கணும்ன்ற அந்த ஒரு அச்சமே தேவையில்லை. அந்த அச்சப்பட வேண்டிய மனிதன் விஜய். 27 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம தமிழ்நாட்டுல நம்மளோட தொப்புள் கொடி உறவா நம்ம யாரை நினைக்கிறோம்? இலங்கை தமிழர்களை நினைக்கிறோம், ஈழத் தமிழர்களை நினைக்கிறோம். ஒரு ஈழத்து பெண்மணி சங்கீதா அவர்கள், அவர் லண்டன்ல போயிட்டு செட்டில் ஆறாங்க. ஈழத்துல போர் தாக்கம் ஆதிக்கம் செலுத்தி வாழ்வாதாரத்தை தொலைத்து விட்டு அவங்க லண்டனுக்கு குடியேறி அங்கே ஒரு குடும்பமாக வாழ்ந்து லண்டன்ல இருந்து ஒரு இலங்கை பெண்மணியை மனம் முடிக்கிறார். நமக்குலாம் எவ்வளவு மகிழ்ச்சியா தான் இருந்தோம். அந்த பெண்ணோட அவருக்கு வாழ்க்கை ஜேசன் ஜாய் என்ற ஒரு மகனும் திவ்யா என்கிற ஒரு மகளும் இருக்காங்க. 2 பேரும் கை குழந்தைகள் இல்ல, எல்லாம் 2 பேருமே வளர்ந்து நிக்கிறாங்க. உலகத்துல இருக்கிற எல்லா நல்லது கிட்டதும் அந்த குழந்தைங்களுக்கு தெரியும். நீங்க விஜய் அவர்கள் அவருடைய தனிப்பட்ட விஷயத்தை நாம் பேச வரவில்லை. தனிப்பட்ட அறைக்குள் நடக்கிற பட்சத்தில் நான் தலையிடவோ நீங்கள் தலையிடவோ நமக்கு உரிமை இல்லை. ஆனால் கட்டிய மனைவி 2 பிள்ளைகளுக்கு தாய் அவங்க என்ன சொல்றாங்க? ஏங்க என்னோட கணவனோட வீட்டுக்குள் என்ன அனுமதியுங்கள் என்று கேட்கிறாங்க. அப்போ உங்களுக்கு அந்த அம்மாவுக்கு யார் அனுமதி தரல? அப்போ விஜயோட வீட்டுக்குள்ள இருப்பது யார்? ஒரு கேள்வி வருது. 2வது, அந்த பெற்ற பிள்ளைகளுக்கு ஒரு கல்லூரியில் ஒரு கான்வெகேஷன் நடக்குது. பெற்ற தந்தையாக அப்பா ஏன் போகல? விஜயை பெற்றெடுத்த எஸ் சந்திரசேகர் அவங்க அம்மா அவங்களுக்கு அவங்களுடைய 80வது திருமண வயதுல ஒரு பூஜை செய்யப்படுகிறது. அங்கேயே உச்சபட்ச நடிகராக இந்த நாட்டுக்கே தலைவராக வர வேண்டும் என்று துடிக்கிற விஜய் ஏன் அங்க போல? அப்போ ஒரு குடும்பத்துக்கே ஒரு அப்பா அம்மாவுக்கு சரியான பிள்ளையா இல்ல, பெத்த பிள்ளைங்களுக்கு சரியான தகப்பனா இல்ல, ஈழத்திலிருந்து கல்யாணம் பண்ணி வந்த ஒரு தன்னுடைய மனைவிக்கு நேசித்த மனைவிக்கு நல்ல கணவனாக இருக்க முடியவில்லை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கு. இதை நம்ம பேசிட்டே இருக்கும்போது அடுத்தடுத்து அவருடைய செய்கைகள் என்னவா இருக்கு? அவரோட ஒரு தஞ்சாவூர்ல நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துல பேசுறார், நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்துல பேசுறார். இந்த சங்கீதா அவர்கள் கோர்ட்டுக்கு வராங்க, செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு விவாகரத்து கோர்றாங்க. நீலாங்கரை வீட்டில் தான் வசிக்க எனக்கு அனுமதி வேண்டும் என்று கேட்டு போராடிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த 1 or 2 டேஸ்ல இந்த தஞ்சாவூர் கூட்டம் நடக்குது. அப்ப ஒரு மனுஷன் ஈகோல உச்சத்துல இருக்கிற ஒரு மனுஷன், சைக்கோத்தனத்தோட உச்சத்துல இருக்கிற ஒரு மனுஷன், பெண்களுக்காக நான் போராடுவேன், பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்வேன், தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, என்னை நம்பி ஒரு நண்பி என் சகோதரிகளே என்று ஓட்டுக்காக இந்த தமிழ் குல பெண்களை தமிழ் இளைஞர்களை வேட்டையாட துடிக்கிற விஜய் அவர்கள் பொய் வேடதாரி என்பதை நிரூபிக்கும் வகையில அவர் குட்டு வெளியே வந்திருக்கு. அவர் பசுத்தோல் போற்றிய புலி அல்ல, பசுத்தோல் போற்றிய நரி, பசுத்தோல் போற்றிய காவி உடை அணிந்த நரி என்கிற வகையில் தன்னுடைய மனைவியின் வழியாக அவருடைய உண்மை நிறம் வெளியே வந்திருக்கிறது. அந்த அம்மா வீட்டுக்குள்ள போக அனுமதி கேட்கிறாங்க. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அந்த கூட்டத்துல பேசுறார், கடைசியா சொல்றார், இப்பெல்லாம் நிறைய எனக்கு எதிராக இவருக்கு எதெல்லாம் நடக்குதோ எல்லாத்துக்கும் பின்னாடி திமுக தான் இருக்கா, என்னெல்லாம் நடக்குது திமுக பின்னாடி இருக்கு. இந்த சங்கீதா அவர்களுடைய மனைவி விவகாரத்து பிரச்சனை ஓடிட்டு இருக்கா, நீங்களும் அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஒர்த் இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒர்த் இல்லன்ற வார்த்தை தான் சொல்ல வந்தேன். அது நானும் ஒரு கணவன், ஒரு 2 குழந்தைக்கு அப்பா. அப்ப அந்த குழந்தைகள் எந்த அளவுக்கு ஏங்க ஒரு அப்பாவுக்காக? ஒரு மனைவி உன் கரம் பிடித்தவள், ஒரு ஈழத்து பெண்மணி உன்னை காதலித்து கரம் பிடித்தால் அந்த பெண்ணுக்கு என்ன நீ அடிப்படை மரியாதை கொடுக்குற? ஒரு கணவனுக்கு மனைவி பிடிக்கலாம், பிடிக்காம போலாம், மனைவிக்கு கணவன் பிடிக்கலாம், பிடிக்காம போலாம். சட்டப்படி இருவரும் மனம் உவந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பிரிய கூட செய்யலாம். சட்டத்துல அது இடம் இருக்கு. இந்த சமூகத்துல அதை நம்ம தவறுன்னு சொல்லவே இல்லை. விஜய் அவர்களுக்கு சங்கீதா பிடிக்காம போனாலோ, சங்கீதா அவர்களுக்கு விஜய் பிடிக்காம போனாலோ விவாகரத்து பெறலாம். ஆனால் ஒரு தலைவனாக இருக்கிறவன், தலைவனாக ஆக துடிக்கிறவன் அதை எப்படி கையாளணும்ன்ற விஷயத்தை நாங்க பேசிட்டு இருக்கோம். அவர் என்ன மாதிரி பேண்ட் போடுறோம் அது மாதிரி பேண்ட் போடுறாங்க. அவர் எந்த மாதிரி ஷர்ட் போடுறாங்க அது மாதிரி ஷர்ட் போடுறாங்க. அவர் விஜய் எந்த மாதிரி சிகரெட் பிடிக்கிறார் அந்த மாதிரி சிகரெட் பிடிக்கிறாங்க. அவர் எந்த மாதிரி டைலாக் பஞ்ச் டைலாக் பேசுறாரு அது மாதிரி பஞ்ச் டைலாக் பேசுறான். என் வீட்டுல இருக்க தம்பி தங்கைகள். அப்போ இன்றைக்கு நீ ஒரு மனைவியோட வாழ்ந்து கொண்டிருக்கவன் குடும்பத்தை மறந்து விடலாம், குடும்பத்தை நடுரோட்ல விட்டுடலாம், அப்பா அம்மா நடுரோட்ல விட்டுடலாம். இன்னொரு சக நடிகையோடு நீங்க எந்த ஆணவத்தோடு நீங்க ஒரு திருமணத்துக்கு வரீங்க? ஒரு கட்டின மனைவி அழுது துடிக்கிறா, நீங்க மீட்டிங்ல பேசுறீங்க, ஹலோ நண்பா நண்பி, அதெல்லாம் ஒரு ஒர்த் இல்லாத மேட்டர். எது ஒர்த் இல்லாத மேட்டர்? தமிழ்நாட்டு கலாச்சாரம் உங்களுக்கு ஒர்த் இல்லாத மேட்டரா? தமிழ்நாடு கலாச்சாரம் பண்பாடு உங்களுக்கு ஒர்த் இல்லாத மேட்டரா? தமிழ்நாடு குடும்ப உறவுகள் யூனிக்
அதுதான் அங்க யுனிக். பல்வேறு கலாச்சாரங்கள், பண்பாடுகள், மொழி எல்லாம் எல்லா நாட்டிலயும் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டு போல, தமிழர்கள் போல ஒரு குடும்ப பின்னணி, குடும்ப உறவு, குடும்ப பிணைப்பு, கணவனுக்காக மனைவியும், மனைவிக்காக குழந்தைகளும், குழந்தைக்காக அம்மாவும் அப்பாவும் உயிரை விடுற, பாசத்தால துடிக்கிற இந்த மாதிரி குடும்ப அமைப்பு, ஃபேமிலி செட்டப் உலகத்துல எந்த மூலையில இருக்கு? அதை தொலைக்கிறார், அதை சிதைக்கிறார். அவர் செய்கிற அந்த தவறான செய்கையால் எங்க வீட்டுல இருக்க தம்பி தங்கைகள் கூட குடும்ப விஷயத்துல அவரை ஃபாலோ செஞ்சிடுவாங்கன்னு ஒரு பெரிய பயம் இருக்கு மேம். கண்டிப்பா நீங்க சொல்றத பார்க்கும்போது நாடாளும் ஆணுக்கும் வீடால பெண் வேண்டும் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு பெண் நினைத்தால் பெண் என்பவள் ஒரு பேர் ஆயுதம். நல்லவைகள் உருவாவதும் தீயவைகள் அழிவதும் பெண்ணாலே. அதனாலதான் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே இப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு நமக்கு. அப்பேற்பட்ட ஒரு கலாச்சாரத்திற்குள்ள இருக்கக்கூடிய நமக்கு இது கலாச்சார சீர்குலைவாதான் பார்க்கப்படுது. இப்போ அவங்க இவங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் பிரிட்டனா இருந்தாலும் அவங்களுடைய பூர்வீகம் இலங்கை. சங்கீதாவுடைய பூர்வீகம் இலங்கைன்றதாலே அவங்களால தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு வீடு வாங்கி இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால நீலாங்கரை இல்லத்தை இவங்க கேட்கறாங்க. ஆனா அதுக்கும் கூட தானே மிரட்டி இருக்கிறாரு விஜய் அவர்கள். அதை பத்தி கேட்க கூடாது, வக்கீல் மூலியமால மிரட்டி இருக்கிறார். நான் பிள்ளைங்களை வச்சு நான் தன்னந்தனியா இருக்கிறேனே அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நம்ம மறுபடியும் அதே தான் வருதுங்க வல்லரசு சார். குடும்பத்தை கட்டி காப்பாற்ற முடியாத நீங்க ஒரு தலைவன் சொல்றீங்க, உங்களுடைய தொண்டர்களும் உங்களை போலதானே இருப்பாங்க அப்படின்ற ஒரு அச்சம் வருது. எல்லாம் 2K கிட்ஸா இருக்கிறாங்களே. அதுல இன்னொரு விஷயம் கூட பேசுறதா நாங்க கேள்விப்படுறேன். பொண்ணு கொடுக்கறவங்க, பொண்ணு எடுக்கிறவங்களா இப்ப இதை செக் பண்றாங்களா? விஜய் ரசிகரா, விஜய் ரசிகையா இருக்கிறவங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டோம், பொண்ணு எடுத்துக்க மாட்டோம், அந்த வீட்டுல சம்பந்தம் கலக்க மாட்டோம்ட்டு. இது எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இழைக்கப்படாத ஒரு மோசமான ஒரு தன்மை, மோசமான விஷயமா தான் நான் பாக்குறேன். அதை பத்தி இப்ப பாத்தீங்கன்னா மேம், விஜய் அவர்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனா பார்க்கும்போது அவரோட பிரச்சனைக்குள்ள யாரும் இங்க போகல. அவர் பொதுவெளியில அவங்க மனைவி இந்த பிரச்சனையை கொண்டு வந்துட்டாங்க. இவர் ஒரு கட்சிக்கு தலைவன் ஆயிட்டாரு. அதனாலதான் இது கவனம் பெறுது. இல்லாட்டி உங்களுக்கோ எனக்கோ வேற வேலை வெட்டியிலேயே திரைமறையில ஒரு திரைத்துறையில இருக்கிற ஒருத்தரோட வாழ்க்கையை பத்தி பேச வேண்டிய அந்த கீழ்த்தரமான நிலைக்கு போக வேண்டிய இடத்துல நீங்களும் இல்ல, நானும் இல்ல. கண்டிப்பா. ஆனா ஒரு நாட்டிற்கு தலைவனாக வர துடிக்கிற உங்களை பற்றிய ஒரு பார்வை என்னவா இருக்கு? அது சமூகத்துல எந்த மாதிரியான தாக்கத்தை உருவாக்கும் இன்றைக்கு? ஏன்னா ஆதி காலத்துல இருந்தே நம்ம கூத்து பட்டறையில இருந்தும், டிராமாக்கள் மூலியமாகவும், பாட்டு பாடியும், வில்லுப்பாட்டு மூலியமாகவும் இங்க நம்ம தமிழை வளர்த்திருக்கிறோம். இங்க தமிழ் கலாச்சாரமும் ஆன்மீகமும் இது வழியா வளர்ந்துட்டே இருக்கும்போது ஆன்மீகத்துல நிறைய மூட நம்பிக்கைகளை RSS மூலியமாக, பார்ப்பனர்கள் மூலமாக கொண்டு வந்து சதி செய்து இருந்த போது அதிலிருந்து நம்மளை மீட்டெடுப்பதற்காக பெரியார் அவர்களும், NS கிருஷ்ணன் போன்றவர்களும், MR ராதா அவர் போன்றவர்களும், பேரறிஞர் அண்ணா போன்றவர்களும், முத்தமிழர் டாக்டர் கலைஞர் போன்றவர்களும், MGR போன்றவர்களும் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில், தமிழ் நிலப்பரப்பில் மூட நம்பிக்கையால் நம்மளை சிதைவுற செய்த ஒரு பெருங்கூட்டம், திருட்டு கூட்டம், குள்ளநரி கூட்டம், ஆரிய கூட்டத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுவதற்காக கலைத்துறையை கையில் எடுத்தாங்க. நாடகம் மூலியமாக நம்மளை சீர்படுத்தினார்கள். நம்ம சமூக சோசியல் ரிஃபார்மேஷன் கிரியேட் பண்ணாங்க. அதன் அடிப்படையில தமிழ்நாட்டு மக்களுக்கு திரைத்துறையின் மீது, திரையில நடிக்கிற ஒரு ஹீரோ மீது, ஹீரோயின் மீது அவங்க என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சிந்தனை இருக்கு. அவங்க என்ன பேசுறாங்களோ அதை திருப்பி பேச வேண்டிய ஒரு ஆர்வம் அவங்க கிட்ட இருக்கு. அப்போ இத்தனை நாள் நல்ல வகையில பேசி நம்மளை சீர் செய்த கலைத்துறையை இன்றைக்கு நீங்க யாரோ ஒருத்தருக்கு கைப்பாவையாக விஜய் சுத்தி இருக்கிற நபர்கள், நம்ம மறுபடியும் யாருன்னு சொல்றோம், அருண்ராஜ் IRS அவர் என்ன சொல்றாரு? இங்க மாநில சுயாட்சின்னு ஒரு தேவையே இல்ல, இங்க ஒற்றை முறை ஆட்சியை கொண்டு வந்துடலாம், பிரசிடென்சியல் ஆட்சியை கூட கொண்டு வரலாம்னு சொல்றாரு. அப்ப மாநில சுயாட்சிக்கு எதிரான அது RSS ஒரு கொள்கை. புஷி ஆனந்த் அவர் பாண்டிச்சேரியில ஒரு முறை 5000 வாக்குகள்ல ஜெயிச்சார், அடுத்த முறை தோற்றார். அவரு அமித்ஷாவோட நேரடி தொடர்புல இருக்கிற ஒரு மனிதர். அவர் RSS சிந்தனையாளர். எத்தனையோ முந்தின நாள் கூட ஒரு அவரோட வக்கீல் ஒருத்தர் பேசியிருக்காரு, வழக்கறிஞர் அணில இருந்து. தாவாய்க்காவை உருவாக்கி விஜய் அவர்கள் பேச துவங்கியதற்கு பிறகுதான் நமக்கெல்லாம் சட்டத்தை வழங்கிய புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களே உலகத்துக்கு தெரிஞ்சாரா? டேய் நீங்களா யாரா? பிறந்தே இருந்திருக்க மாட்டாங்க கண்டிப்பா. அப்படி நீங்க எப்போ எந்த காலத்துல பிறந்தீங்க? என்ன பேச்சு இதெல்லாம்? வரலாறை மறைக்கிறவன் சங்கி, அவனுக்கு துணை போகிற நீங்களும் சங்கி. திருவள்ளுவனுக்கு வெள்ளை உடை உடுத்தது என்ன? திருவள்ளுவனுக்கு வெள்ளை உடை உடுத்தியது சரி. வெள்ளை எதை குறிக்கிறது? சமாதானத்தை குறிக்கிறது, எல்லாருக்கும் எல்லாம் என்பதை குறிக்கிறது, அனைவரும் பொது என்று குறிக்கிறது. நீங்கள் அவருக்கு காவி அவருக்கு சாயம் அடிக்கிறீங்க. இன்றைக்கு அம்பேத்கர் உங்கள் மூலியமாக உலகத்துக்கு தெரிய வந்தான்னு சொல்றீங்க. நாளைக்கு இதை மாதிரி நீங்க இந்த ஜென்சி கூட்டத்தை வைத்துக் கொண்டு என் வீட்டுல என் வளர்கிற பிள்ளைகளுக்கு அந்த 18 வயசு 25 வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் ஜென்சி பிள்ளைகளாக இருக்காங்க. அவர்களுக்கு நீங்க உங்க மூல செலவு செய்யறீங்க. RSS ஆல் செய்ய முடியாததை தாவேகா செய்கிறது. எவ்வளவு கேவலமா இருக்கு. ஒரு கட்டிய மனைவி முடிந்தால் வாழ், இல்லாட்டி சட்டப்படி அவர்களை விவாதித்து செய். ஒரு தனி மனிதனா, திரைத்துறையில் உச்சபட்ச நடிகனாக, ஒரு கட்சியின் தலைவனாக, தனி மனித ஒழுக்கம் என்பது ஒரு தலைமைத்துவ பண்பு.
அது உங்ககிட்ட இல்ல. இன்றைக்கு உடனே என்ன சொல்றீங்க, திமுக தான் அதை வந்து சங்கீதாவை வந்து பேச வைக்குதுன்றீங்க, திமுகவை தீய சக்தின்றீங்க. உங்களுக்கு இப்ப என்ன தெரியுமாச்சு, சோசியல் மீடியால திமுக ஒரு தீய சக்தி, விஜய் பையன் ஜேசனுக்கு த்ரிஷா தான் சித்தி, வைரல் ஆயிடுச்சுல்ல. நீங்க என்ன ஆயுதத்தை எடுக்கிறீங்களோ அதே ஆயுதத்தை அவங்க ஆப்போசிட்ல இருக்கவங்க எடுப்பாங்க. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படுகிற கசப்புகளுக்கு நாங்களும் வருந்துகிறோம். ஒரு வீட்டுல நடக்கிற நாலு சுவருக்குள் நடக்கிற ஒரு விஷயத்தை கையாளாக தெரியாத நீ இந்த நாட்டை வழிநடத்த உனக்கு தகுதி இல்லை. இந்த சங்கீதா மேடமோட மேட்டர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு வீட்லயும் விஜய்க்கு யாரெல்லாம் ஆதரவா பேசினாங்களோ அந்த பெண்கள் 40 வயசுல இருந்து 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்க, 35 வயசுல இருந்து 45 வயசுக்குள்ள இருக்கிறவங்க பெண்கள் எல்லாம் அந்த பக்கம் போக முடியல, அந்த பொதுவில் அந்த வார்த்தையை சொல்ல முடியல, தெளிவாயிட்டாங்க. தொடர்ச்சியாவே நிறைய விஷயங்கள் விஜய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளியே வந்துட்டு இருக்கு. விஜய் ஒரு நல்ல திரைத்துறையில் நடிக்கிற நட்சத்திரமாக அவர் வாழ்க்கை பயணத்தை தொடரும், அதுதான் அவருக்கு நல்லது. அதாவது தன்னுடைய இணையை பத்தி எந்த அளவுக்குள்ள மோசமா சித்தரிக்க கூடாதோ அந்த அளவுக்கு சித்தரிச்சுட்டு வராங்க விஜயோட ஃபேன்ஸ். சோசியல் மீடியாவில விஜய்க்கு எதிராக யார் பேசினாலும் அவங்களை கேவலமா பேசிட்டு வராங்க. கடந்த நாட்கள்ல இந்த பிக் பாஸ் ஜூலின்றவங்க ஒரு விஷயத்துக்கு பேசினா அவ்வளோ மோசமா அந்த பொண்ணை பேசுனாங்க. இதை பேசல மத்த பேசக்கூடிய எல்லாரும் எடுத்து சொல்ல முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா இவர் ஒரு நல்ல தலைவனா இருந்தா இது என்னோட தனிப்பட்ட விஷயம்பா, பொதுவெளியில வந்துருச்சுதான், நான் இதை பாத்துக்கிறேன், என்னுடைய தொண்டர்கள் அமைதி காத்து கொள்ளுங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கலாம். ஆனா இவங்க எல்லாம் பேச விட்டு பார்க்கும்போது எனக்கு என்னமோ இவங்க மேல எல்லாம் தப்பு இருக்கு மாதிரி தெரியல. அவர் தான் ஒருவேளை பேசுங்க அப்படின்ட்டு விடுறாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. தன்னுடைய இணைக்கு பேர்பட்ட ஒரு விஷயத்தை யாரும் செய்யக்கூடாது தானே. நீங்க சொல்றது சரியான விஷயம் தான். இப்போ விஜயோட ஆதரவாளர்கள் அவங்களுக்கு வந்து த ரூட்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, ஒரு பிஆர் பப்ளிக் ரிலேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அவங்க ஹிருத்திக் ரோஷன், அது மாதிரி தீபிகா படுகோன், அது மாதிரி ஆட்களுக்குலாம் அவங்க வந்து பிஆர் பண்றாங்க. பிஆர்னா அவங்களோட படங்களை வந்து ப்ரொமோட் பண்றது, அவங்க இந்த மாதிரி உடை உடைத்தினார், இந்த மாதிரி செய்கை செய்தார் என்று அந்த ப்ரொமோஷனுக்காக ஒரு டீம் இருக்கு. அதை வந்து ஜெகதீஷ்னு அவரோட செக்ரட்டரி தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால வந்துட்டு இவர் அந்த கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டோட பிள்ளைகள் கடந்த ஒரு 20 வருடங்கள்ல நம்மளோட டெக்னாலஜி புரட்சி. இப்ப வந்து இன்னைக்கு நிறைய பேர் புரட்சினா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. எனக்கு என்ன, என் வீட்டு பிள்ளைகள் ஜென்சி பசங்களா இருந்தாலும் ஆல்பா பீட்டா இருந்தாலும் எனக்கு அவங்க மேல வந்து நிறைய குறைகள் இருக்கு. ஆனா குறைகளோட அவர்களை விட்டுட்டு போக மாட்டேன் நான். அவர்களுக்கு எந்த இடத்துல குறையா இருக்காங்களோ, எந்த இடத்துல அவங்க வந்துட்டு வரலாற்று பிழை ஏற்படுத்துகிறார்களோ அவர்களை நான் அவங்க கையை பிடிச்சி சரி பண்ணணும்னு நாங்க நினைக்கிறோம். திராவிட மாடல் அதான் நினைக்குது. ஆனா என் கையை அவன் உதறி தள்ளுறான் இன்னைக்கு. ஆனா நாங்க விட மாட்டோம். அவங்களுக்கு தேவையான இப்ப சரி எது தவறு எது நீ கத்துக்கோ, உன் வாழ்க்கையை நீ தீர்மானம் பண்ண, ஆனா சரி எதுவோ தவறு எதுவும் தெரிஞ்சுட்டு பண்ணு. அப்படி இந்த வரலாற்று பிழையை செய்யறாங்க. அந்த ரூட் கம்பெனி என்ன பண்ணுது, இங்க வந்து லாஸ்ட் 20 இயர்ஸ்ல இங்க நிறைய டெக்னாலஜி புரட்சி ஏற்பட்டிருக்கு. ஒரு காலத்துல வந்துட்டு நம்ம வீட்டுல பழைய போன், நம்ம வீட்டுல எத்தனை பேர் வீட்டுல போன் இருந்திருக்கும், ஒரு கிராமத்துல ஒரு போன் இருந்துச்சு. அப்போ ஒரு கிராமத்துல 4 போன் வந்துச்சு. ஒரு போன் இன்கமிங்கும் காசு, அவுட் கோயிங் காசு. இன்றைக்கு வந்து பெரிய புரட்சி பண்ணி இன்றைக்கு ஒரு கையிலயும் ஒரு மொபைல் கொண்டு வந்தாங்க. அந்த மொபைல் வந்து இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொருத்தர் 2 மொபைலா மாறி இருக்கு. இன்னைக்கு எல்லாருக்கும் டேட்டா இலவசமாக கொடுக்கப்படுகிறது. எதுக்குன்னா கல்வி அறிவை நம்ம வந்து பயன்படுத்தணும், கல்வி அறிவு வளரணும். கல்வி அறிவு வளர்ந்ததான் ஒரு சமூகம் வளரும். சமூகத்துக்கு எதெல்லாம் தேவை, அந்த நவீன புரட்சியை, அந்த அறிவியல் புரட்சியை நம்ம பயன்படுத்தணும். அறிவியலை பயன்படுத்தி தான் நம்முடைய சமூகத்தை சீரமைக்க முடியும், வளர்ச்சி பாதையில் கொண்டு போக முடியும்னு சொல்றது இவ்வளவு பெரிய டெக்னாலஜி வந்துச்சு. ஆனா இந்த 15-20 வருஷங்கள்ல டெக்னாலஜி வளர்ந்த இதே நேரத்துல அதுல ஃபேக்கும் வளர்ந்துருக்கு. இப்ப ஒசாமா பின் லேடனும் ஒரு சயின்டிஸ்ட் தான், அப்துல் கலாமும் ஒரு சயின்டிஸ்ட் தான். ஆனா அப்துல் கலாம் ஐயா சயின்ஸ் எப்படி பயன்படுத்தினார், நாட்டோட பாதுகாப்புக்காக வளர்ச்சிக்காக பயன்படுத்தினார். ஒசாமா பின் லேடன் எப்படி பயன்படுத்தினார், ஒரு தீவிரவாதத்துக்காக பயன்படுத்தினார். அது மாதிரிதான் இன்னைக்கு வந்து செல்போன்களும் இந்த டெக்னாலஜி புரட்சிகளையும் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு தவறான விஷயங்களை கத்துக் கொடுத்து, இன்னைக்கு விஜய் நீங்க ஒரு பதிவு போடுறீங்க, உங்களோட ஒரு நெறியாளரா ஒரு பத்திரிகை நீங்க ஒரு பதிவு போடுறீங்க வச்சுங்க, விஜய்க்கு அகேன்ஸ்டாக போடுறீங்க வச்சுங்க, உடனே உங்களுக்கு முகம் தெரியாத ஒரு ஐடியில இருந்து பேசிட்டே இருப்பாங்க. இப்போ என் ஐடியை நீங்க போயிட்டு நான் ஒரு கமெண்ட் போடுறேன்னா என் ஐடியை பார்த்தீங்கன்னா என் போட்டோ, என் டேட் ஆஃப் பர்த், என் அட்ரஸ் எல்லாமே வந்துடும். ஆனா விஜயை ஃபாலோ செய்கிற, விஜய்க்காக போராடுகிற, விஜய்க்காக வக்காலத்து செய்கிற ஒரு ஐடியை நீங்க போயிட்டு ஃபேஸ்புக்லயோ, ட்விட்டர்லயோ, டம்ளர்லயோ, பின்ட்ரெஸ்ட்லயோ, நீங்க வந்துட்டு இன்ஸ்டாலயோ போய் தேடினீங்கன்னா அவங்களுக்கு புகைப்படமே இருக்காது. ஏன்னா அவங்களாம் ஃபேக் அக்கௌண்ட், தே ஆர் கிரியேட்டட் பை த ரூட். அவங்களாம் வந்துட்டு ஃபேக் அக்கௌண்ட்ஸ். அவங்களுக்கு நீங்க சொன்னீங்க தெரியுமா, ஒரு கண்ணியத்தோடு நடந்துக்கவே தெரியாது. இப்ப நான் ஒரு கருத்து போறேன்னா கருத்தா எதிர்கொள்ளவே தெரியாது. நாங்க பெரியாரை படித்தவர்கள், அண்ணல் அம்பேத்கரை படித்தவர்கள், பேரறிஞர் அண்ணாவை வழிமொழிப்பவர்கள். எங்களுக்குள்ள நெறி இருக்கு. பார்லிமெண்ட்ரி வேர்டு என்ன, அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு என்ன, எந்த வார்த்தை எங்க பயன்படுத்தணும், எந்த வார்த்தை யாருக்கு எதிராக பயன்படுத்த வேணும். எண்ட் ஆஃப் த டே எங்களோட குறிக்கோள் என்னவா இருக்கும் தெரியுமா, இந்த சமூகத்தை சீரமைக்கணும். என் தம்பி ஒன்று தப்பா பேசிட்டான், கருத்து பேசிட்டான், இல்ல நானே தப்பா பேசிட்டேன், சாரி சார் மன்னிச்சிடுங்க,
அந்த பக்குவத்தை இந்த சமூகம் வளர்த்துச்சு, என் பெரியவர்கள் வளர்த்தார்கள். என் வீட்டு பிள்ளைகளை இன்றைக்கு அதெல்லாம் செய்ய விடாமல் மறைத்து அவர்களுக்கு ஒரு சினிமா மோகத்தை காண்பித்து ஜென்சிக்கள்லாம் புரட்சி பண்ணுவாங்க. ஏன் பண்ணுவாங்க புரட்சி? தவறான இந்த நாடு, இந்த மண், இந்த மாநிலம் தவறா போகும்போது தான் புரட்சி பண்ணோம். ஏன்னா நாங்க தான் வந்து GR கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ உயர்கல்வியில நம்பர் 1 இருக்குமே, தொழில்துறையில நம்பர் 1 இருக்குமே, மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்பர் 1 இருக்குமே. உலகத்துல எந்த ஊர்ல இல்லாத அளவுக்கு மெடிக்கல் டூரிசம் தமிழ்நாட்டுல தான் நிறைய இருக்கு. வேளாண் புரட்சி நடந்துட்டு இருக்கு. மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் 1008 பாகுபாடோடு உத்தரப்பிரதேசம் ஒரு மாதிரி பாக்குது, மத்திய பிரதேசம் ஒரு மாதிரி பாக்குது, எல்லா வகையிலும் வளர்ந்த தமிழகத்தை வேற ஒரு மாதிரி பாக்குது. இவ்வளவு இக்கட்டான சொல்லி நாங்க வளர்ந்துட்டு வரோம்ல. அப்ப இந்த நாட்டுல ஜென்சி புரட்சி எதுக்கு? ஆதவர்ஜுனா பேசினார், அதுக்காகவே அவர் உளவுத்துறை வந்து அவர் மேல வழக்கு பதிவு பண்ணிருக்கணும். ஏன் பண்ணல? தமிழகத்தை சூறையாட நினைத்தாலும், தமிழகத்தை துண்டாட நினைத்தாலும், வளர்ச்சி பாதையை சிதைத்து எங்களை கீழ் நோக்கி கொண்டு சென்றாலும், எங்கள் வீட்டு பிள்ளைகளை நீ தவறான வழிக்கு உங்களுடைய திரை மோகத்தின் முன் கொண்டு சென்றாலும் என்னை மாதிரி 1000 பேர் உருவாவாங்க. அவன் வெவ்வேறு துறையில இருக்கும். ஆனா உண்மைக்கு எதிராக நாங்க போக மாட்டோம். தனி மனிதனாக விஜயோட வாழ்க்கை எப்படி போனாலும் எங்களுக்கு கவலை இல்லை. அவருடைய ரசிகனாக எனக்கு வருத்தம் வேணா மிஞ்சும். ஆனா ஒரு தலைவனாக என்னை நீ ஆள வேண்டும் என்று நினைத்தால் உனக்கான தகுதி என்னவென்று எனக்கு தெரியும். அது களம் தீர்மானிக்கும். அவரை பத்தி இவ்வளவு டீட்டெயிலா நீங்க சொல்லிட்டு வந்தீங்க. மகளிர் தினத்தன்று அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அறிக்கையை வந்து சொல்லியிருந்தார். பெண்களுக்கு இப்படி செய்வேன், அப்படி செய்வேன், அவங்களுடைய பாதுகாப்பை நான் உறுதி பண்ணுவேன், கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் பண்ணும்போது எனக்கு ஒண்ணுமே செட் ஆகல. உங்களுக்கு ஏதாவது புரியுதா? ஆமா, எனக்கும் ஒன்னும் நிறைய புரியுது. புரியாம இருக்கிறது சிறப்புன்ற மாதிரி தோணுது. இப்ப விஜய் அவர்கள் வந்து மார்ச் 8ஆம் தேதி ஒரு நிர்வாகி சந்திப்பு ரெடி பண்ணி அதுல வந்துட்டு தாய்மாமன் சீர் வழங்கப்படுன்றார். ஒரு தாய்மாமன் என்ன தெரியுமா? ஒரு கூட பிறந்த உடன் பிறந்த சகோதரிகளுக்கு ஒரு நல்ல ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ இருக்கிறவன் தன்னுடைய மகளுக்கும் அதே பாசத்தை பொழிவான். ஆனா அங்கே ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. விஜய் அவருடைய மகளுக்கு என்னவான தந்தையாக இருக்கிறார் வெளி உலக தெரியல. மனைவி வந்திருக்காங்க, அடுத்து அவங்க பிள்ளைகளும் வெளியில வருவாங்கன்ற ஒரு பேச்சு இருக்கு. முதல்ல அவர் தாய்மாமனும் கிடையாது, நல்ல தாய்மாமனும் கிடையாது, நல்ல தந்தையாகவும் இருக்கல. ஏன்னா அந்த குழந்தையோட கான்வெகேஷனுக்கு அவர் போலன்ற தகவல் வருது. ரெண்டாவது வந்துட்டு இவர் வந்துட்டு தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றாரு. முதல்ல உங்க வீட்டுல இருக்கிற உங்களுடைய மனைவிக்கு உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடிஞ்சுதா? ஈழத்தமிழை பத்தி பேசுறீங்க, தமிழர் பத்தி பேசுறீங்க, தமிழ் நலன் பத்தி பேசுறீங்க. ஈழத்தமிழ்ல இருந்து ஈழத்தமிழச்சிக்கு உங்களால பாதுகாப்பு இருக்கா? தாய்மாமனாக வாயளவுல பேசுறீங்களே. உங்க கூட்டத்துக்கு வர பெண்கள் சொல்றாங்க, ஏன் எத்தனையோ கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே, அவ்வளவு பேர் பணம் வச்சிருக்கான், இந்த ரிஷா ஓட்டுறவங்க எத்தனை பேர் வச்சிருக்காங்க, அவங்களும் எத்தனை பேர் வச்சிருக்காங்க, எங்கள்கிட்ட பணம் இருக்கு, எத்தனை பேர் வச்சுக்கலாம். எவ்வளவு பெரிய சமுதாய சீர்கேடு இல்லையா? கலாச்சார சீர்கேடு இல்லையா? இதை கண்டித்து நீங்க ஒரு அறிக்கை கொடுத்திருக்கீங்களா? அப்ப வந்து ஒரு பெண் சொல்றாங்க, சிரிக்கிறாங்க, என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்காரனை விட, கட்டிய கணவனை விட ஒரு ஈருயிர் என்று வாழ்கிற அந்த கலாச்சாரத்துல இருக்கிற தமிழ் பெண் சொல்றா அவளுடைய கணவனை விட விஜய் தான் ரொம்ப பிடிக்குமா. இன்னொருத்தவங்க சொல்றாங்க, நாங்க எத்தனை பேர் வேணா கல்யாணம் பண்ணிப்போம், ஏன் நான் ஒரு தங்கச்சி தான், ஆனா அவருக்கு ஆசைப்பட்டா நானே மனைவியா மாறுவேன்றா. இதெல்லாம் எந்த காது கொடுத்து கேட்க முடியலங்க. விஜய் இதெல்லாம் வந்து பாக்குறாரா? சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்காரா? அவருக்கு இந்த தகவல் எல்லாம் சொல்லப்படுதா? இல்ல அவர் இருட்டறையில உட்கார்ந்துட்டு இருக்காரா 4 ரூம்குள்ள? அவர் எடுப்பார் கைப்பிள்ளையா? ஒரு அறிக்கை விட முடியுதா? என் தோழர்களே, தோழிகளே, தங்கைகளே, நம்பிகளே, நண்பர்களே, இது மாதிரி நீங்க பேசக்கூடாது. ஒரு திரிஷா அவர்கள் குறித்து ஒரு கலாட்டான்னு ஒரு சேனல்ல ஒரு நிகழ்ச்சி நடக்குது. நடிகர் இயக்குனர் பார்த்திபன் சமூக சீர்திருத்தங்கள், சமூக சிந்தனையோடு உள்ள ஒரு நடிகர், ஒரு இயக்குனர், அவரை நிகழ்ச்சி போறாரு. ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அப்ப த்ரிஷாவோட படம் போட்டு அந்த படம் வந்துட்டு என்ன படம் ஃபோர்ஸ்னா அந்த பொன்னியின் செல்வனோட ஃபோர்ஸ். அதுல அந்த அம்மாவோட கேரக்டர் குந்தவை. இந்த இவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட். ஒரு 10 பேர் 10 ஸ்லைட் போட்டு ஒவ்வொரு நடிகைகளை பத்தி அவர் சொல்லிட்டே வர ரேபிட் ஃபயர் ரவுண்ட். அப்போ வந்து அந்த அம்மாவோட பொன்னியின் செல்வன் அந்த அம்மாவோட கேரக்டர் பேர் குந்தவை. அப்போ அவர் அந்த குந்தவைன்னு அந்த போட்டோ வரும்போது அவர் டக்குன்னு அவர் ரைமிங்கா என்ன சொல்லிருக்காரு? குந்தவை வீட்டிலேயே குந்தவைன்னு ஒரு உண்மையை பேசிட்டார். அதுக்காக குந்த வச்சு இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு. ஆனா அந்த கருத்தை வந்து அந்த ஸ்டேடியத்துல அந்த அரங்கத்துல இருந்து எல்லாரும் ஆமோதிச்சிருக்காங்க, கைத்தட்டி வரவேற்று இருக்காங்க. அப்போ அவர் உண்மையை பேசுனதால அவரையும் அவர் குடும்பத்தையும் அவர் சார்ந்தவர்களையும் கண்ணியம் இல்லாத பேச்சுக்களால் இப்போ நீங்க சொன்ன மாதிரி சோசியல் மீடியால பிக் பாஸ்ல பிரபலம் அந்த ஜூலி அவர்கள் ஒரு பதிவு போட்டாங்க. அந்த பெண் ஒரு இளஞ்சிதான். அவங்களை என்னென்ன கண்ணியமற்ற வார்த்தைகள், வாய் கூசுற வார்த்தைகள், யோசிக்க முடியாத வார்த்தைகளை வச்சு நீங்க ஃபேக் ஐடியா வச்சு இந்த நாட்டை ஆளணும்னு நினைக்கிறீங்களா? நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இப்ப என்னால வர முடியாது, என்னை முதல்வர் ஆக்கிடுங்க, கிரீடத்தை தூக்கி தலைமையில வச்சிருங்க, நான் மோடியோட காலடியில் அது வந்து அவருக்கு சேவகம் பண்றேன், நான் முதல்வர் ஆனது பிறகு நான் எல்லா கிராமங்களுக்கு வருவேன். எங்க கூரை ஏறி கோழியே பிடிக்கல, அதனால ஆனா அப்படி முடியாதவங்க இவர் வின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து கிராமங்களை தேடி வர
போயிட்டாராம். இப்ப யார் உங்களை தடுத்தா? உங்களை யாராவது தடுத்தாங்களா? இதோட உச்சபட்ச நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிளைட்ல போகும்போது பக்கத்துல கட்டி பிடிச்சி போட்டோ எடுத்து பாருங்க, அவர் எப்போனாலும் சந்திக்கலாங்க. அதே மாதிரி வந்து நீங்களே வந்து ஒரு சட்டத்தை போட்டுக்கிறீங்க, எங்க வீட்டு பெண்களை சீரழிக்கிறீங்க, சினிமா மோகத்தால அவங்களை சீரழிக்கிறீங்க. உங்க கட்டிய மனைவி இருக்காங்க, அம்மா இருக்காங்க, உங்க மனைவி வந்து இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, உங்க கூட வந்து உங்க தோழியா நண்பியா த்ரிஷா இருக்காங்களா இல்லையான்னு கூட நாங்க போக விரும்பலங்க. அடுத்த நாளே அந்த அம்மாவை வந்து நீங்களும் அவங்களும் ஒரே மாதிரி நிறத்துல வேட்டி சேலை கட்டிட்டு ஒரு கணவன் மனைவி போல ஒரு அரங்கத்துக்கு ஒரு நிகழ்வுக்கு வரீங்கன்னா உங்களுக்கு எந்த வகையில ஒரு திமிர் இருக்குங்க? ஆண் திமிரா? அது பேரு பெண்களை மதிப்பவரா நீங்கள்? கட்டிய மனைவியோட அந்த வந்து கஷ்டத்துக்கு, அந்த மனக்குமுறலுக்கு, கூக்குரலுக்கு பதில் சொல்ல முடியாத நீங்கள் இந்த தமிழ்நாட்டு பெண்களுக்கு தாய்மாமனா? சிபிஐ விசாரணை தொடங்கி இருக்கிறாங்க, கூடிய சீக்கிரத்துல சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது எப்படி ஆக முடியும் நீங்க நினைக்கிறீங்க? விஜய், சிபிஐ, ஜனநாயகன், 2026 தேர்தல், பவன் கல்யாண் ஆந்திராவிலிருந்து ஒரு புரோக்கராக செயல்படுகிறார். எடப்பாடி சொன்னார், ஓ அங்க பாரு நம்ம கொடி பறக்குது. இதெல்லாம் என்னங்க? எம்ஜிஆர் உருவாக்குன கட்சி, ஜெயலலிதா உருவாக்குன கட்சி, நீங்க எல்லாம் வந்துட்டு கொடி பறக்குது, நேத்து வந்தவர்கள் கொடி பறக்குது அப்படின்னு பேசலாமா? சிபிஐ இன்னைக்கு விசாரணை சம்மன் அனுப்பிச்சிட்டாங்க, வர 15ஆம் தேதி ஆஜராகணும்ட்டு. விஜய் தரப்புல இருந்து இல்லங்க எங்களுக்கு கொஞ்சம் பிஸியா இருக்கும், 2 வீக்ஸ் எங்களுக்கு வந்துட்டு டைம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. ஆனா அவங்க ஒத்துக்கல. வருகிற 15ஆம் தேதி டெல்லிக்கு அவரை அழைக்கிறார்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா மேம், இந்த பர்டிகுலர் இந்த கரூர் 41 பேர் இறப்பு, அதற்கான சிபிஐ விசாரணையை டெல்லியில வச்சுதான் விசாரிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இங்க சென்னையிலும் சிபிஐ அலுவலகம் இருக்கு, இங்கேயே வச்சு கூட விசாரிக்கலாம். அப்போ இங்க இருந்து ஒரு மனிதனை நீங்க வந்து டெல்லிக்கு வரவழைத்து எதற்காக நீங்க காயினை ஊத்துறீங்க? இது ஒரு பார்ட் வைங்க. ரெண்டாவது, ஜனநாயகனோட படம், ஜனநாயகன் படம் எப்ப தயாரிக்கப்பட்டதோ, எப்போக்கு பொங்கலுக்கு திரையிடப்பட வேண்டும் என்று வந்தது, சென்சார் போர்டுக்கு வந்துச்சு. அதே நேரத்துல பராசக்தி என்ற படமும் வந்துச்சு. பராசக்தி படத்துக்கும் இதே மாதிரி நிறைய கெடுபிடிகள் விதிக்கப்பட்டது. 27 கட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க 27 கட்ஸும் கட் பண்ணினாங்க, அதுக்குண்டான சொல்யூஷனை தேடினாங்க. ஆனா ஜனநாயகன் படத்துக்காக இவங்க கட்ஸ் நிறைய அக்செப்ட் பண்ணிக்கல. சென்சார் போர்டுக்கு எதிர்த்து இவங்க வழக்கு தொடுந்தாங்க. அதனாலதான் ஏற்பட்ட விளைவு இது. பாஜகவும் RSSும் மோடியும் அமித்ஷாவும் செய்கிற, அவங்க ஒரு கல்யாணத்துக்கு போய் ஒருத்தவங்க கட்டி பிடிச்சி கிஃப்ட் கொடுத்தாலும் ஒரு அரசியல் இருக்கும். ஜெயலலிதா அம்மா மாதிரியான அவர்களுடைய மறைவிற்கு சாவு வீட்டுக்கு போய் அழுதுகிட்டே மாலை போட்டாலும் அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கும். இதுதான் RSS அரசியல். அந்த வகையில அவங்க எந்த சீட்டு கட்டியும் உடனே வந்து க்ளோஸ் பண்ணிட மாட்டாங்க. கரூர் சம்பவம் செப்டம்பர் மாசம் 2025 ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 5-6 மாதங்கள் ஆச்சு. சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. ஏன் இன்னும் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணல? ஏன் அந்த கட்சியோட தலைவர் அவர் வந்த நிகழ்வு தானே பிரச்சனை ஏற்பட்டது, விஜய் வந்த நிகழ்வு தான் பிரச்சனை ஏற்பட்டது, அவர் ஏன் இன்னும் வந்துட்டு கைது செய்யவில்லை, ஏன் குற்றப்பத்திரிகையில சேர்க்கவில்லை? அப்ப இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. இந்த அரசியல பாஜக எப்பவுமே லைவா வச்சுக்கும். அன்புமணி ராமதாஸ் அவர் வந்து ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கும்போது அவர் சில கல்லூரிகளுக்கு சட்டவிரோதமாக அனுமதி கொடுத்தார் என்கிற விஷயம் அவர் மேல கேஸ் இருக்கு. ஏன் கேஸ் முடிக்கல? எடப்பாடியோட அமைச்சர்கள் எல்லாருமே ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்க, கவர்னர் கிட்ட பிரசன்ட் பண்ணிருக்காங்களே, அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தோட லஞ்ச ஒழிப்புத்துறை கேஸ் போடணும்னு பர்மிஷன் கேக்குறாங்களே, ஏன் இது வரைக்கும் கொடுக்கல? ஏன்னா பாஜகவுக்கு எப்பப்பெல்லாம் எதெல்லாம் சாதகமா இருக்குமோ எல்லாத்தையும் லைவ்ல வச்சுப்பாங்க. டிடிவி தினகரன் அம்மாவோட இறப்பிற்கு பிறகு இரட்டைலை மீட்க போராடினாரே, அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது. தேர்தல் ஆணையத்துக்கு இரட்டலை சின்னத்தை மீட்பதற்காக லஞ்சம் கொடுப்பதற்காக என்று பிஜேபி அரசாங்கம் தானே கேஸ் போட்டுச்சு. இன்னும் அந்த வழக்கை ஏன் முடித்து வைக்கவில்லை? ஒன்னு அவர் குற்றவாளின்னு சொல்லு, இல்ல அவர் நிரபராதின்னு சொல்லு, ஏன் லைவ்ல வச்சிருக்க? ஏன்னா அஜித் பவார் அவர்கள் என்ன ஆனாரு மகாராஷ்டிரால? அவர் சரத்பவார் கூட இருக்காரு, அந்த தேசியவாத காங்கிரஸ் முக்கிய பொறுப்புல இருக்காரு. அவர் வந்து அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. அவரை மிரட்டி பணைய வச்சு தனிய கட்சியை உடைச்சு கொண்டு போயிட்டு அங்க வந்து சிவசேனா கட்சியில இருந்து ஷிண்டேவை உடைச்சிட்டு போயிட்டு தேசியவாத காங்கிரஸ்ல இருந்து அஜித் பவாரை கொண்டு போயிட்டு பிஜேபியோட சேர்த்து துண்டாடி அவர்களுக்கு வந்து ஷிண்டேவுக்கு முதலமைச்சர் பதவியும் அஜித் பவாருக்கு துணை முதல்வரும் கொடுத்தீங்க. இப்போ அஜித் பவார் அவர்கள் என்ன பண்ணாரு? திடீர்னு அவர் ஒரு காங்கிரஸ் பார்ட்டில இருந்து வந்தவர், தேசியவாத காங்கிரஸ் வந்தவர், ஐயோ வேணாம்பா எனக்கு இந்த சங்கிகளோட எதுவுமே பிடிக்கல, மறுபடியும் தாய் வீட்டுக்கே போறேன்னு சொல்லிட்டு தேசியவாத காங்கிரஸோட மும்பை மேயர் எலெக்ஷன்ல, மாநகராட்சி எலெக்ஷன்ல கூட்டணி ஒன்னா சேர்ந்து மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அவர் திடீர்னு இறந்துட்டார். பாவம். ஏன்னா அது எப்படி இறந்தார் அப்படின்றது நமக்கு தெரியல. மக்களுக்கு புரியுது, ஆனா அது வந்து நமக்கு ஒண்ணும் தெரியல என்ன பண்றது. இப்போ நேத்து வந்து நிதிஷ்குமார் பீகார்ல பிஜேபி எங்க இருக்கு? நிதிஷ்குமார் மீது தோல்ல ஏறி சவாரி செய்து வின் பண்ணி அவர் முதல்வராக்கி, இப்ப 20 வருஷமா முதல்வராக இருந்த நிதிஷ்குமாரை தூக்கிட்டு ஒரு சாதாரண எம்பி சீட் கொடுத்துட்டு இப்ப அங்க பேரம் போயிட்டு இருக்கு பிஜேபில இருந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் போடுறதுக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, பிஜேபி அப்படின்றது ஒரு கட்சியை சூழ்ச்சி இல்ல, அவங்க பின்னாடி செயல்பட்டு இருக்க சித்தாந்தம், RSS சித்தாந்தத்தோட சூழ்ச்சி. அவர்கள் எப்போதெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்பொழுது யாரை வேணாலும் கையில் எடுப்பாங்க. அவங்க யாரெல்லாம் தேடுவாங்கன்னா, யார் மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கோ
அவங்க எல்லாம் கையில ஃபைல் வச்சிருப்பாங்க. அந்த வகையில் இன்றைக்கு எடப்பாடியை எப்படி கையில் எடுத்திருக்கிறார்களோ, கொடநாடு கொலை வழக்கு, அந்த பொதுப்பணித்துறையில அவங்க மாமனார் அவங்க சம்பந்தி மேல இருக்கிற வழக்குகள், அவருடைய மகன் மிதுன் மீது இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டுகள், வேலுமணி வீரமணி மீது இருக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஃபைல்ஸ் இப்போ கேரளா ஃபைல்ஸ் மாதிரி தமிழ்நாடு ஏடிஎம்கே ஃபைல்ஸ், எடப்பாடி அண்ட் கோ ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ஃபைல அமித்ஷா வச்சிருக்காரு. அது போலதான் இன்றைக்கு நம்முடைய தானை இளைய தளபதி, நடிகைகளோடு சிறப்பாக நடமாடக்கூடிய ஒரு தளபதி, சிறப்பாக நகைச்சுவை செய்யக்கூடிய ஒரு தளபதி, கட்டின மனைவி இருக்கும்போது கட்டின மனைவியின் கண்ணீரை துடைக்காமல் திரிஷாவுடன் கல்யாண மேடையில் ஏறி தன்னை தலைவனாக காட்டிக்கொள்கிற தளபதியோட ஃபைல்ஸும், ஜனநாயகன் ஃபைல்ஸும், கரூர் ஃபைல்ஸும் இப்போ ஐயா மோடி கிட்ட இருக்கு. அதனால இந்த சிபிஐ வழக்கு முடியாது. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகணும்னா மோடி கிட்ட ஒரு அசைன்மெண்ட் கைட் போடணும். இப்ப திடீர்னு கூட கேட்கலாம், மோடியோட பி டீம் தானே விஜய்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி மோடி இவரை இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் பண்றாருன்னு? எல்லாம் ஸ்ட்ரெஸ்லாம் இல்ல. ஜனநாயகன் படம் இப்படி எடுங்க, இப்ப நிறுத்துங்க, அப்ப தமிழ்நாட்டுல திமுக மேல ஒரு வெறுப்பு வரும், விஜய்க்கு ஆதரவாக ஓசை வரும். அதற்காகத்தான் ஜனநாயகன் படத்தை வைத்து மோடி அவர்கள் விஜயோடு அவர்கள் சேர்ந்து நடத்துற நாடகம் இது. சிபிஐ விசாரணைக்கு கரூர் சம்பவம் இங்கே எஸ்ஐடி போட்டாங்க, ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் ஒரு கமிட்டி போட்டாங்க. ஒரு நபர் ஜெகதீசன் அம்மா தலைமையில ஒரு நபர் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஒரு விசாரணை கமிஷன் போட்டாங்க. இங்க மிஸ்ரா அவர்கள் தலைமையில சிறப்பான ஒரு குழு அமைச்சாங்க. அந்த பிரச்சனை கரூர் சம்பவம் எப்படி நடைபெற்றது, எங்க பிரச்சனை வந்துச்சு, யாரெல்லாம் காரணம், இதற்கு முழு ஒத்துழைப்பு அளித்து முதல்வர் அவர்கள் சொன்ன வார்த்தையை மதித்து விஜய் அவர்கள் அமைதியாக இருந்திருந்தால் இன்றைக்கு சிபிஐ பிடியில், சிபிஐன்றது இல்ல, மோடி அவர்களின் பிடியில், RSS அவர்கள் அதன் பிடியில் விஜய் அவர்கள் சிக்கி இருக்க மாட்டார் என்பதை அவர் உணரும் காலம். பிஜேபியை போல நண்பனாக இருந்து கெடுப்பனும் இல்லை. அப்படி நம்பினால் நிதிஷ்குமார், அஜித் பவார், இன்னும் எத்தனையோ பேரை நம்ம உதாரணமா சொல்லலாம். அதாவது இன்னைக்கு சோசியல் மீடியாவில பரவலா பேசப்படக்கூடியது தாவேகா தலைவர் விஜய் பற்றி தான். நாம பரவலா பேசப்படுதுன்றதால இந்த டாபிக் எடுத்து பேசல. உள்ள இருக்கக்கூடிய நல்லது கெட்டதுகள், நடக்கக்கூடிய சம்பவங்கள், இதை மக்களுக்கு நம்ம மூலியமா தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் நம்ம இதை ஒரு கலந்துரையாடல் மாதிரி எடுத்துக்கொண்டு போனோம். நீங்களும் டீட்டெயிலா உங்களுக்கு தெரிஞ்சதை சொன்னீங்க. நிகழ்ச்சியில் கலந்ததுக்கு மிக்க நன்றி சார். இப்போ தனிநபர் விஷயங்களுக்குள்ள பொதுவா நம்ம யாருமே போகக்கூடாது. அது நாகரிகமானது அல்ல. நம்ம அந்த மாதிரியான இடத்துல இருந்து வரல. நமக்குள்ள பாரம்பரியம் இருக்கு, நம்ம வளர்ந்து வந்த விதம் இருக்கு. அதனால தனிநபர் தாக்கத்திற்குள்ள போல. விஜய் என்கிற மனிதர் தன்னை பொதுத்தளத்துல தலைவராக உருவெடுக்கும் போது அவருடைய சுயநலமான வாழ்க்கையும், அவருடைய சுய வாழ்க்கையும், அவருடைய ஒழுக்க பண்புகளும் அதுல நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா அதை அவர் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும், சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இனி வரும் காலங்களில் அவர் நல்ல தலைவராக வருவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் கூட அவரை சுற்றியிருப்பவர்கள் அப்படி விடமாட்டார்கள். அவர்களுடைய சித்தாந்தம் RSS சித்தாந்தத்தோடு ஒன்று இருக்கிறது. அதனால் விஜய் அவர்கள் மிகவும் பத்திரமாக இருந்து கொண்டு தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டு நிம்மதியாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.